ஆஸ்பிரேஷனல் லிவிங் த ஆர்ட் ஆஃப் லவ்விங் வித்தவுட் பொசஸிங் தமிழாக்கம். நம்ம யாரையாவது உண்மையாக லவ் பண்ணுறோம் அப்படி நேசிக்கிறோம் அப்படின்னா பொசஸிங் வச்சுக்கணுமா? பொசிஷன் தேவையில்லை. பொசசிவாக இல்லாமல் அவங்க மேலே அக்கறையை காமிக்க முடியுங்க. அப்படி நீங்கள் பொசசிவ்னஸ் காமிச்சிங்க அப்படின்னா அது அவங்க மேலே ரிலேஷன்ஷிப் அன்ஹெல்த்தி ஆக்குங்க. அதை நம்ம அவாய்ட் பண்ணணுங்க. ஏன் அப்படின்னா அது அவங்கள ரொம்ப பாதிக்கும். அது அவங்களோட ஃப்ரீடமை கட்டுப்படுத்தும். ஸோ அதனால் பொறாமை வரும், பயம் வரும். அவங்க எப்போ நம்மளை விட்டு போயிடுவாங்கன்ற ஒரு கன்சர்ன் இருந்துகிட்டே இருக்குங்க. இது பெரிய சவாலுங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. அவங்க புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறச்சே, அவங்க புது இடத்துக்கு போகிறச்சே, இல்லை கல்யாணம் வச்சோ இல்லை குழந்த பிறக்கச்சோ எல்லாம் யதார்த்தத்தை ஒத்துக்கோங்க. நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பசங்க வெளியூர் போகிறச்சே கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நம்பிக்கை வைங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும். உங்களோட ஒரிஸ்னால அவங்கள கட்டுப்படுத்தாதீங்க. அதனால் அவங்க கனெக்ஷன்ஸ்லாம் லூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு அவங்கள உங்கள் பயத்தினால அவங்கள கண்ட்ரோல் பண்ணாமல் அவங்கள வளர விடுங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட தனி திறமையை அங்கீகரிப்பீங்க. அவங்க தே ஆர் கேப்பபிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புவீங்க. அவங்க கனவை நிறைவேற்ற விடுவீங்க. அவங்க என்ன வாழ்க்கையில் ஆசைப்படுறாங்களோ அதை நிறைவேற்றுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள லவ் பண்ணுங்கள், ஆனால் ரொம்ப அட்டாச்சாக இருக்காதீங்க. செகண்டு, ஸ்டே கனெக்டட் நாட் கண்ட்ரோலிங். அவங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் நேசிக்கலாங்க. எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுங்கள். சும்மா ஏனோ தானோன்னு பேசாமல் அவங்க எப்போ தேவையோ அவங்களுக்காக ஆக்கப்பூர்வமான சப்போர்ட் கொடுங்க. தேர்ட், அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி ரிலேஷன்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு புது ரிலேஷன் வருவாங்க. கல்யாணம் ஆச்சு, இல்லை ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறச்சே, இல்லை குழந்த பிறக்கச்சே. அப்போ ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் இம்பார்ட்டண்ட்டுங்க. உங்கள் ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஸ்பேஸ் கொடுத்து அதை கம்பேர் பண்ணாமல் அதை வளர விடுங்க. ஃபோர்த், எம்ப்ரேஸ் நியூ கனெக்ஷன்ஸ். மற்றவங்க புதிய உறவுகள் உண்டாக்குறச்சே நீங்கள் அதை த்ரெட்டாக பார்க்காதீங்க. அது அவங்களோட வாழ்க்கையோட வளர்ச்சின்னு பாருங்கள். நீங்கள் அவங்கள ஏற்றுக்கோங்க. ஸோ தட் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்க, உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்கச்சே அதில் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. யாரையும் கட்டுப்படுத்தாதீங்க. அதுக்கு பதில் இன்டர்டிபெண்ட் ரிலேஷன்ஷிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒருத்தரை சார்ந்து இருக்கணும். சப்போர்ட் பண்ணி அவங்களையும் வளர விடுங்க, நீங்களும் வளருங்க. இங்கே கோல் லவ்வை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் அவங்க மேலே நம்பிக்கை வைங்க, ஜெலஸ் படாதீங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவங்கள பயத்தை விட்டுட்டு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் கொடுக்க அவங்க நம்ம மேலே ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. அண்ட் லவ்வும் ஜாஸ்தி ஆகுங்க, எமோஷ்னலி கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக ஆகும், அர்த்தமுள்ளதாக இருக்கும், அண்ட் சந்தோஷமாகவும் இருப்போங்க. ஆஸ்பிரேஷனல் லிவிங், live with purpose, lead with authenticity, leave a legacy. ஸ்ரீகாந்த் நரசிம்மன்.